ஹாய். நம்ம லாங் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மிளகு செடி பற்றி தான். மிளகு செடி வந்து 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ல எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து வளர்த்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சு, இல்லை க்ரோ பேக்கில் வச்சு கூட வளர்த்திக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம வந்து இந்த பெரிய மரத்துல எல்லாம் அப்படியே கிளைம்பர்ஸ் மாதிரி விட்டு வளர்த்தி எடுத்துக்கிறது. அப்படி நம்ம விட்டுட்டோன்னா அது வந்து பறிக்கிறதுக்கெல்லாம் ஆள் வச்சு பறிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கே வந்து நம்ம தேவை எப்போவோ அப்போது வந்து பறித்து எடுத்துக்கலாம். பச்சையாக கூட நம்ம நிறையா ரெசிபீஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபுல்லாக எடுத்தாச்சு, ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில். இப்போ வந்து 2வது பார்த்திங்கன்னா நிறைய வந்து புதுசாக மிளகு வந்து நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சின்னதாக பேர்ல் அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக வந்திருக்கும், முத்து முத்தாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வரும் மிளகு. அந்த மாதிரி ஆனால் நம்ம ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணி புதுசாக மிளகு வந்து இன்னொரு தடவை கிடைக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் 3-4 மாதத்துக்கு பக்கம் வரும் மிளகு கிடைக்கிறதுக்கு. அதனால் நம்ம வந்து இந்த செடி வந்து எப்படி பார்த்துக்குறோமோ அந்த மாதிரி இருக்கும் செடி. மண் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது 3 பங்கு எடுத்துக்கணும். மண், கொக்கோ பீட்டு, வெர்மி கம்போஸ்ட்டு. இது கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடி வைக்கணும். செடி வைக்கும்போது நம்ம எடுத்த உடனே பெரிய கண்டெய்னரில் வைக்கவே கூடாது. சின்ன ஒரு கண்டெய்னர், சின்ன பாட் அந்த மாதிரி வச்சுட்டு செடி வந்து வளர்த்தி எடுக்கணும். செடி கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்தாச்சு, அதில் நிறைய மிளகு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து கண்டெய்னர் வந்து வேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் கண்டெய்னர்லேருந்து மண் அப்படியே வந்து பெரிய கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். எடுத்த உடனே நம்ம பெரிய கண்டெய்னரில் வச்சா இந்த செடி வந்து நல்லா வரவே வராது. நம்ம செடி நல்லா பெருசாக வரும்னு நினச்சி வைப்போம், ஆனால் வரவே வராது. அந்த அளவுக்கு நின்றுரும், அதோட வளர்ச்சி வந்து நின்றுரும். அதனால் நம்ம பாட்டு வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணும். அதே மாதிரி மண் வந்து தண்ணி வந்து ஈரப்பதமாக இருக்கணும் மண். ஆனால் தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றக்கூடாது. ரொம்ப தண்ணி ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா இந்த மிளகு செடிக்கு வர்ற மெயினான பிரச்சனை பார்த்திங்கன்னா வேர் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும் வேரில். அது அப்படியே இலைகள் எல்லாம் வந்து ஃபுல்லாக கருப்பாகி ஃபுல்லாக விழுந்துடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றும்போது பார்த்து ஊற்றணும். இதேமாதிரி காஞ்ச இலைகள் கீழே விழுகிறது வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். நம்ம அதை க்ளீன் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த இலைகள் இருக்கும்போது கீழே மண்ணில் வந்து ரொம்ப கிளைகளெல்லாம் நிறைய வராது. இல்லாட்டி நம்ம ஃபுல்லாக குட்டி குட்டியாக வேறு வேறு செடிகள் எல்லாம் முளைச்சிட்ருக்கும். இப்படி இந்த மாதிரி காஞ்ச இலைகள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியெல்லாம் வராமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ரொபகேட் பண்ணிட்டோன்னா இன்னும் நமக்கு நிறைய செடி இதிலேருந்தே எடுத்துக்கலாம். இதை எப்படி ப்ரொபகேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நிறைய குட்டி குட்டியாக பிரான்ச்சஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தின மாதிரி டார்க் க்ரீன் கலரில் லைட்டு க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம கட் பண்ணக்கூடாது. அது வந்து செடியே காஞ்சிரும். டார்க் க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி நாடு இருக்கும். ஒரு இதிலே பார்த்திங்கன்னா 4-5 நாடு இருக்கும். அப்போ இந்த நாடுக்கு 1 இன்ச்சு இறக்கத்தில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுவும் அதில் இலைகள் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம அதே கண்டெய்னரில் இல்லை தனியாக ஒரு சின்ன ஒரு க்ரோ பேக்கில் கூட நம்ம வச்சு வளர்த்திக்கலாம். இது அப்படியே நட்டு வச்சாச்சுன்னா அப்படியே ஒரு மாதம் பக்கம் எடுக்கும் அதோட வேர் வர்றதுக்கு. அது முடி நம்ம செடியை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டாக தண்ணி ஊற்றி கரெக்டான வெயிலில் வச்சுட்டோன்னா அது அப்படியே புதுசாக இலைகள் வர ஆரம்பிக்கும். வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு 2 மாதம் பக்கம் அதே கண்டெய்னரில் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டெய்னர் வந்து மாற்றணும். அந்த மாதிரி மாற்றி நம்ம கரெக்டாக அளவாக தண்ணி ஊற்றி இன்டைரக்ட் சன்லைட் போதும். ரொம்ப சன்லைட் ஒன்றும் இதுக்கு தேவையில்லை. இன்டைரக்ட் சன்லைட்டில் வச்சாலே நல்லாவே வளருது. இப்போ நான் இங்கே இன்டைரக்ட் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து நிறைய மிளகு வந்து வர ஆரம்பிக்கும். நமக்கு வீட்டுக்கு தேவையான மிளகு வந்து நமக்கு இதிலேருந்தே எடுத்துக்கலாம். ஒரு 2-3 செடி வச்சுட்டோன்னா நமக்கு தேவையான மிளகு இதிலே எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. பாய்.